பாரு கமருதீனை பிளான் பண்ணி அனுப்பி விட்டுட்டு மாமா டிவி இப்போ பாரு கமருதீன் தாங்க ஃபுல் ஏவியுமே. அந்த ஏவி இருக்குது பாருங்க, ஃபைட் ஏவி, அந்த பீக் மொமெண்ட் போன ஏவி எல்லா கண்டென்ட் எல்லாமே பாரு கமருதீன் தான். திவாகர் வினோத் கொஞ்சம் இருக்கான், அவன் மட்டமானவன், அவன் இருக்கான். மற்றபடி யாருமே இல்லை. ஆதிரை இருக்கா கொஞ்சம், வேறு எவனுமே அதில் இல்லைங்க. அந்த ஃபைட்டில் எவனுமே இல்லை. அந்த மிக்சர் இருக்காங்க பாருங்க, 4 மிக்சருமே இல்லை. ஆனால் ஒரு எச்சங்க, கானா வினோத் மாதிரி ஒரு எச்ச சோறு தான் அவன். கேவலமாக நடந்துக்கிறாங்க. நல்ல வேலைங்க அவனுக்கு டைட்டில் கிடைக்கல. நம்மளாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், அவனுக்கு டைட்டில் கிடைச்சிடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அவன் பாருக்கு பண்ணால் பார்த்தீங்களா, ஒரு துரோகம் பண்ணால. போய் பாரு வெளில போகும்போது கமருதீன்கிட்ட போய் அவளை கல்யாணம் பண்ணாத, வாழ்க்கை அழிஞ்சிரும், அவள் தான் ஒன்று அழிச்சா, அவள் சொல்லி தான் நீ கேட்ட அப்படின்னு சொன்னான் தெரியுமா. அதுக்கு தான் செருப்படியோடு வர்றான் பாருங்க. கடைசி வாரம் இவன் புத்தி, இவனோட சொந்த புத்தி என்னங்கிறத தெரிஞ்சு போச்சு. அந்த வாட்டர் மெலனை போட்டு ட்ரிகர் பண்ணி ஏன்னா அந்த ஏவியில் ஃபுல்லாக அவன் தான் பீக்காக இருக்கான் வாட்டர் மெலன். ஏன்னா வாட்டர் மெலன் தான் கண்டென்ட் கொடுத்தான், பாரு கண்டென்ட் கொடுத்தா, கமருதீன் கண்டென்ட் கொடுத்தான். நீ கொஞ்சம் கம்மியாக வந்தனா நீ பண்ணலடா, நீ கண்டென்ட்லாம் கொடுக்கல, நீ என்டர்டைன்மெண்ட் காணா சாங் பாட்டிக்கிட்டு இருந்த. உனக்கு கேம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதுவும் இந்த பக்கம் இருக்காம பிரவீன்ராஜும் வினோத்தும் யாருங்கிறத திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. கேவலத்தின் உச்சம். நல்ல வேலை டைட்டில் கிடைக்கலங்க வினோத்துக்கு, டிசர்வ் கிடையாது. அவனோட ஒரிஜினல் கேரக்டர் தான். பார்த்தீங்களா, வெளியே வந்துருச்சா, நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ போட அவளை அப்படின்ட்டு துப்புறாங்க. வாட்டர் மெலனை பார்த்து துப்புறான் அப்படியே. அதாவது என்ன, அதான் நீ எங்கேருந்து வந்திருக்க கானா வினோத்து, உன்னை இத்தனை மக்கள் ஏன் கொண்டாடினாங்கன்னு தெரில. இப்போ கொண்டாடின மக்கள் எல்லாம் காரி துப்ப போகிறாங்க பாரு. இந்த எபிசோடு வெளில வந்தோடனே காரி துப்பிடுவாங்க. கானா வினோத்தை துப்புன்னு துப்புவாங்க. பிரஜைன்னு சம்மந்தமே இல்லை. இது திரும்ப இவன் திவாகர் சும்மா இல்லாமல் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி பண்ணுறாங்க. ஏங்க பாரு இருந்துச்சுன்னா அதெல்லாம் விடுமாங்க? அண்ணன் சும்மா இருந்தேன் அப்படியே இது பண்ணிடும். கமரு கூட அண்ணன் என்ன சும்மா இருந்தேன் திவாகர்னு சொல்லி அமைதி பண்ணிடுவாங்க. எவனுமே தடுக்கலைங்க, அப்படியே நிற்கிறாங்க. எல்லாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு 4 பேர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. யார் மிச்சர் கண்டஸ்டன்ஸ்? எவனுமே ஏவியில் வரல, எந்த ஏவிலையும் இல்லைங்க. அவங்க எதுலேயுமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஏவியில் கூட 4 மிக்சர்ஸ் எவனுமே கிடையாது. அப்புறம் என்னடா நீங்களாம் ஃபைனலிஸ்ட்டு? அதனால தான் சொல்கிறேன், மக்கள் சப்போர்ட்டே இல்லாமல் விஜய் டிவி மாமா டிவி இந்த மாதிரி கொண்டு போனால் எடிட்டருக்கு கொண்டு தெரியுது எதனா கண்டென்ட்டாக போகிறது. ஏவியில் எதை போடுறது? பாரு தான் முக்கால்வாசி இருப்பா, திவாகர் இருப்பான், கமருதீன் இருப்பான், கானா வளர்த்து கொஞ்சம் வருவான். அது எதுக்கு சவுண்டை போட்டிருப்பான்? பொம்பளைக்காக சவுண்டை போட்டிருப்பான். காஜி வேலை பார்க்குறது கானா வளர்த்து தான் பார்த்துருக்கான். திவாகர் போய் பொம்பளைங்கள்ட்டெல்லாம் போய் பேசுனது இந்த திவ்யா மேட்ரு தாங்க. ஆனால் திவ்யா என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்டன்ஸ் அப்பயே போட்டுருக்கணும்ல. இப்போ குத்துது குறையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே அனுப்பிட்டாங்கண்ணா திவ்யாகர். இப்போ ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? ஆனால் கானா வினோத்தும் பிரவீன் இருக்காம பாருங்க, கெட்ட பேரோட வெளியே போடுவாங்க பாருங்கள். நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, முடிஞ்சு போச்சு. கானா வினோத்துக்கு நல்ல பேர் இருந்துச்சு, ஒரே வாரத்தில் மொத்தமாக அதெல்லாத்தையும் இழந்துக்கிட்டு போகிறான் பாருங்கள். ஏன்னா கர்மா சும்மா விடாது. பாருவோட கர்மா, கமருதீனோட கர்மாலாம் சும்மா விடாதவங்கள. இதில் கமருதீனோட ஃப்ரெண்டு வேறு. வெக்கமே இல்லையா கமருதீன்? இவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, கீழ்த்தரமானவன். ஏன்னா அவனுக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு கீழ் ஜாதி, திவாகர் மேல் ஜாதி, நம்மளை போட்டு அமுக்குறான்னு. இந்த வீட்டில் யாரா கீழ் ஜாதி மேல் ஜாதி? எல்லாம் ஒன்றுடா அந்த வீட்டில். அப்படி பார்க்கவே மாட்றாங்க. பிரவீன்ராஜுக்கு அந்த வருத்தம் இருக்குது. அவனும் கீழ் ஜாதி, அவன் திவாகர் நம்மளெல்லாம் கீழ் ஜாதியாக பார்க்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனான் பார்க்கலாம் கிடையாது. ஏன்னா திவாகருக்கு நடிப்புன்னு நினச்சி அவன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் பேர் நடிகன், நான் பெரிய ஆள் நினச்சி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். திவாகர் திரும்ப துப்பிட்டார். சும்மா விடுவார் அவர்? கானா வினோத் மாதிரி ஒரு கேவலமான பார்க்கவே இல்லைங்க. அவன் மூஞ்சை பார்த்தாலே அருவருப்பாயிருச்சு பாருங்க. அவனை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் ஏன்டா பணப்பட்டி எடுத்தேன்னு கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், அழுதுகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், கடவுள் சும்மா இருப்பானா? யாருக்கு போகணும்னு தெரியணும். அதனால தான் மிக்சர்ஸ் ஃபைனலிஸ்ட்டு போகிறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த மாதிரி கர்மா பிடிச்சவங்க இவங்களுக்கெல்லாம் கேவலமாக நடந்துக்கிறதுனால தான் டைட்டில் அங்கே போச்சு. அங்கே போகுது, யாருக்கு போகுதுன்னு தெரில. எவ்வளோ கேவலம் பாருங்க. பிரஜைன்னு சண்டை வந்துட்டாருங்க. ஏன்டா துப்புனன்ட்டு இதை பேசணுன்னு திவாகர் நீலாம் ஃபீல்ட் அவுட் ஆனவன், நீலாம் ஒன்று ஆளே கிடையாது, என்ன சீனா போட்டுட்ருக்கீங்க. கேட்டால் எல்லோரும் கேட்கணும். ஆதிரி கேட்குது. எல்லோரும் திவாகரே டார்கெட் பண்ணுறாங்க. கேட்டால் எல்லாத்தையும் கேட்கணும். 2 பேரும் துப்பியிருக்காங்க, 2 பேரையும் காரி துப்பணும். வினோத் பெரிய பிடிங்கி மாதிரி. வினோத்து உன் வாழ்க்கை காலி, அவ்வளோதான்.
பாருக்கு பண்ண கருமா இருக்கு பாடுறா வினோத்து, உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்குண்டா. நீ என்ன எழுதி வச்சுக்க. கமருதீன்கிட்ட போய் பாருவை வந்து கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை அழிஞ்சிருமா? நீ பண்ணுற காட்சி வேலைக்கு பாக்கியா வாழ்க்கை அழியாமல் இருந்தால் சரிடா. 2 பிள்ளைங்க இருக்குது, பார்த்து பொழைச்சி போய் தொலைங்கடா. கேவலமான வன்மம் முடிச்சவங்க பிரவீன் ராஜும் இந்த இந்த காணா வினோத்துங்க. பிரச்சனை பாருங்கள், பரிதாபம் அந்த ஆள் இடையில மாட்டிக்கிட்டான் தெரியாமல் வாயை விட்டு. என்கிட்ட அது மாதிரி ஏறிட்டு வராது அப்படின்னோடனே ஆப்பில் கொடுத்தா பரவாயில்ல, இவன்ட்டெல்லாம் என்னத்தை போய் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வன்மத்தை கேட்குறான் காணா வினோத்து. உடனே இந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காள் நான் இல்லைடா அப்படின்ற மாதிரி போட்டு அந்த ஆள் சும்மா விடுவானா, கத்த ஆரம்பித்தா கத்திக்கிட்டே இருப்பான். கேவலமாக இருக்குங்க, பார்க்குறதே கேவலமாக இருக்குது. ஏன்டா ரீஎன்ட்ரியில் வந்தவங்களும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. மிச்சர்ஸுக்கு பாருங்கள், மிச்சர்ஸ் சும்மா உட்காந்துருக்காங்க. இதில் கூட ஒரு கண்டென்ட்டும் கிடையாதுங்க. செலிப்ரேஷனில் கூட ஒரு கண்டென்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. பாரு கமருதீன் நீங்கள் எல்லாமே கேவலமாக இருக்குங்க. சீசனே குப்பை. எவனுக்கு டைட்டில் போனாலும் தலையெழுத்து. கமெண்ட் பண்ணுங்கள்.